Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எந்த சம் பார்க்க போறோம்னா exercise 1.3ல 8th sum தான் பார்க்க போறோம். A function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x such that f of x square equal to f of x the whole square. f of x என்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா f of x square equal to f of x the whole square கொடுத்திருக்காங்க. Solution given function எடுத்து எழுதிக்கிறேன். Given f of x equal to 3 minus 2x. Next என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? f of x square ஓட வேல்யூவும் f of x the whole square ஓட வேல்யூவும் ஈக்குவல் கொடுத்திருக்காங்க. x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of x square இங்க என்ன பண்ணணும்? x எங்க இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? x ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணலாமா? 3 minus 2x இருக்கு. xன்ற பிளேஸ்ல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? x ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணணும். x ஸ்கொயர் ஈக்குவல் டு f of x the whole square கொடுத்திருக்காங்க. of x ஓட ஃபங்க்ஷனை எடுத்து எழுதலாம். 3 minus 2x whole square இருக்கு. a இது b. a minus b whole square formula expand பண்ண போறோம். a minus b whole square formula a square minus 2ab plus b square. left hand side எந்த சேஞ்சும் இல்ல. 3 minus 2x square அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இங்க a minus b whole square formula expand பண்ண போறோம். a ஓட வேல்யூ 3 square minus 2 ab இருக்கு. a ஓட வேல்யூ 3 b ஓட வேல்யூ 2x plus b square. b ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2x the whole square இருக்கு. 3 minus 2x square equal to expand பண்ணிக்கலாம். 3 square பண்ணா 9 numbers மல்டிபிள் பண்ணலாம். 3 2s are 6, 6 2s are 12. Next variable x plus 2x the whole square ஓட வேல்யூ 4x square. left hand side இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் பண்ணிக்கலாம். 9 minus 12x plus 4x square plus 3 மூவ் பண்ணும்போது என்னவா சேஞ்ச் ஆகும்? minus 3 சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் minus 2x square மூவ் பண்ணா plus 2x square equal to 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் பண்ணிட்டனால இங்க எந்த எலமெண்ட்டும் இருக்காது. அதுல என்ன போட்டிருக்கோம்? நம்ம 0ன்னு போடணும். நெக்ஸ்ட் ஆர்டர் வைஸ் ரைட் பண்ணிக்கலாம். 4x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 6x ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு மைனஸ் 12x. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்க 9 இருக்கு, இங்க ஒரு -3 இருக்கு. 6ன்னு வரும். லிசன் கேர்ஃபுல்லி. நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் போடணும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா மைனஸ் பண்ணும்போது மட்டும் சைன் அப் பாருங்க. 6 ஈக்குவல் டு 0. இப்ப காமனா என்ன டேபிள்ல கேன்சல் பண்ணலான்னு பாருங்க. 6 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். ஸோ டிவைட் பை 6 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 டேபிள்ல 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வரும்ன்றதால நான் டைரக்டா எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டேன். மைனஸ் 12 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். 2x plus 6 1 டைம் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 1 வரணும். ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் -2 வரணும். 1 1s are 1. இங்க -2 இருக்கு. அப்ப both are மைனஸ் போட்டாதான் நமக்கு -2 கிடைக்கும். -1 into -1 1. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் சிம்பிள் போடணும். -2. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஃபேக்டரை எடுத்து எழுதலாம். x minus 1 equal to 0. x minus 1 equal to 0 or x minus 1 equal to 0. x equal to 1. இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? x equal to 1 கிடைக்கும். Therefore x equal to 1. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.